ஆர்கே இந்த மோதிரம் போட்டு விடு மதுக்கு. சரி பாட்டி, கொடுங்க போட்டு விடுறேன். மது என்னம்மா பார்த்துட்டு நிற்கிற, கை நீட்டுமா, அப்போ தான் நான் மோதிரம் போட முடியும். ஆ ஆ சரிங்க பாட்டி, கை கொடுக்குறேன். மது பார்த்து நடந்துக்கோ மது. மது இப்போ இந்த நீ மோதிரம் போடு மாப்பிள்ளைக்கு. கொடுங்க பாட்டி. சூப்பர் சூப்பர், எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஜாலி. என்னம்மா நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. என்னம்மா பண்ண போகிற இப்போ? ஆமாண்டி, என்ன பண்ணுறதுனே தெரியலடி. வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடி. இந்த கிழவி வேறு நம்மளே பார்க்குது. என்னதோ ஒத்துக்கிட்டியா? எந்த கிழவி பார்க்குது? உங்கள் அப்பத்தா தான். திரும்பி பாரு எப்படி பார்த்துட்ருக்குது, நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஏது பேசிகிட்டு இருக்கோம் நல்லா நோட் பண்ணிகிட்ருக்குது. நம்ம பேசுகிறது அப்படியே தெரியும் அதுக்கு. என்னம்மா சொல்கிற? பாட்டி லிப் ரீடிங் நல்லா பண்ணுமோ? அது என்ன ரீடிங்கோ தெரியாதுடி. நம்ம எங்கேருந்து பேசினாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கும். இதை தாண்டி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு. என்னம்மா சொல்கிற? இந்த பாட்டிகிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். ஆமாண்டி ஆமாம். ஐயோ வருது வருது, இருடி அமைதியாக இருடி. என்னங்கடி அம்மாளும் மகளும் ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கிறீங்க பிள்ளையிலேருந்து. தெரியுண்டி எனக்கு உங்கள் பிளான் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுண்டி. ஏண்டி உனக்கு எத்தனை பட்டால புத்தி வராது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இல்லை திருந்தவே மாட்டி. இந்த பூ வைக்கிற வேலை முடியிட்டோம், அப்புறம் உங்களை நிறுத்தி வச்சுக்கிறேன்டி வீட்டுக்கு போய். அம்மா நீ சொன்னது கரெக்டு தான்மா. இந்த பாட்டி எந்த அளவுக்கு நோட் பண்ணது பாரு. சொன்னால் கேட்குறியா? உனக்கு என்னடி, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். நான் இல்லடி மாட்டிட்டு முழிக்கணும். அமைதியாக இருடி சாமி. டேய் சிவா, பொண்டாட்டி கூப்பிட்டு என்னன்னு கேளு. உன் பிள்ளையும் பொண்டாட்டி கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வை, இது சரியில்லை. ஏம்மா என்னாச்சு சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டாடா. மறுபடியும் அவளோட பிளானிங் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான். அம்மாவில் மகளும் பிளான் போட்டுருக்கிறாளுங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். நினச்சேன் இவெல்லாம் திருந்தவே மாட்டான். சரி விடுங்க விடுங்கம்மா, எல்லாரும் இருக்கிறாங்க, அமைதியாக இருங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆமாண்டா, நானும் அதான் அமைதியாக இருக்கேன். இவளுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கு. ஐயா, அத்தைக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, சூப்பர். எனக்கு பிடிச்ச மாதிரியே அத்தை எங்கள் மாமா பார்த்துருக்காரு இல்லை மாமா? பாத்தேரி உன் புள்ள பேச்சு கேட்டியா? ஆமாம்மா, இது நமக்குன்னு வந்து பிறந்திருக்குமா. விஷமா விஷம், இது சரியான விஷம். என்ன சம்மந்தியம்மா, சந்தோஷமா உங்களுக்கு? நல்லபடியாக பூ வைக்கிற விழா முடிஞ்சது. ஆமாம் தேவி, ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவி. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தேவி. சரி சரி அண்ணி, விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், நல்லபடியாக நடக்கும். ஆமாம் தேவி, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டி. கண்டிப்பாக அண்ணி, கண்டிப்பாக. நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி சரி விடுங்க விடுங்க. வாங்க வாங்க, எல்லோரும் போய் சாப்பிட. பொண்ணு மாப்பிள்ளையே கூப்பிட்டு வாங்க. ரவி, அமுதா, அப்புறம் அக்கா, நீ எல்லாம் வாங்க. கௌரி அண்ணி நீங்களும் வாங்க. மாமா வாங்க. டேய் சிவா, வா போய் சாப்பிட்லாம். குட்டி பாப்பா வா போகலாம். மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை எல்லோரும் வாங்க. உங்களுக்கும் தாண்டி சொல்லிட்டு இருக்கிற, வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம். வந்தவங்களே சாப்பிட வச்சு அனுப்புங்க, புரிஞ்சுதா? 2 பேரும் மாதம் நிற்காதீங்கடா. சரிம்மா சரி, எல்லாருக்கும் கேட்டு பரிமாறுறம்மா. போங்கடா போங்க, சீக்கிரம் போய் சாப்பிட வைங்க. எல்லாரையும் நல்லா வயிறார சாப்பிட வச்சு அனுப்பி வைங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஜூஸ் டீ வேணுமான்னு கேளுங்க. அவங்களும் இல்லாட்டி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்க. அண்ணி நீங்களும் வாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க வாங்க, சீக்கிரம் சாப்பிடுவீங்களாம்மா? வரேன் தேவி, வரேன். வா வா, சீக்கிரம் சாப்பாடு தீரக்குள்ள போய் சாப்பிடலாம் வா. நான் ஒருத்தன் இங்கே என்ன நடந்துட்டு உனக்கு சோறு தான் முக்கியன்ட்டு இருக்கான். டேய் என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில்? ஏம்மா ஏன் என்னாச்சு? சாப்பிட தான் நான் கூப்பிட்டேன், வேறு எதுவும் தப்பாக சொல்லலையே. எப்போ பாரு சோறு சோறு சோறு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்குறியா? நீ எல்லாம் மனசுனாடா. நீ எல்லாம் கட்டிட்டு நீ தான் ஏதோ பெரிய பிளான் போடுற என்ன இப்போ என்ன சொல்கிற? பாரு, இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தால வந்துடுச்சு. நான் பிளான் போட்டதெல்லாம் சரிடா. நீ என்ன பிளான் சொன்ன சொல்லு. இது என்ன வம்பா இருக்குது? நீயும் அத்தையும் தானே பிளான் போட்டுட்ருக்கீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கல. நீங்கள் 2 பேரும் அவசரப்படாதீங்கன்னு. இப்போ பாருங்கள், நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துச்சு, இதுக்கு என்னையும் சொல்கிற நீ? ஆமாண்டி, மாப்பிள்ளை சொல்கிறது சரிதான். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுச்சு, அவரும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னாரு. நம்ம 2 பேரும் கேட்டோமா? இப்போ பாரு எங்கே வந்து நிற்குது. இனி இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் ஏதாவது பிளான் பண்ணேன், இந்த கிழவிக்கு தெரிஞ்சது என்னை உயிரோடு கொளுத்திடுவா. இப்படி உங்கள் மாமியாருக்கு பயக்கிறீங்க? பயப்படலடி, உண்மையாக தான் சொல்கிறேன்.
இது செய்யறது சொல்கிறத செய்யாமல் விடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இல்லாட்டி நம்மளை கொன்னே போடும். நீ நினச்சிட்ருக்கியா அது இப்போ கூட நம்மளை தான் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்னு. உனக்கெல்லாம் புரியாதுடி. மோம்மா நீங்கள் சொல்கிறீங்க நானும் கேட்குறேன். சரி சரி அமைதியாக இருங்க. ஆண்டி எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, அமைதியாக இரு. அத்தை இப்படியும் பூ வைக்கிற விழா நல்லபடியாக முடிஞ்சுது, அப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா போதும் அத்தை. ஆமாம் அமுதா, எனக்கும் அதே கவலையாக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அம்மா ரொம்ப லேட் ஆகுதும்மா, வாங்க நம்மளாம் போய் சாப்பிட்லாம். என்னால் முடியலம்மா. அமுதா வா போகலாம். அப்பா வாங்கப்பா.